மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர், உள்ளாட்சி பிரதிநிதி ஏராளமா உருவாக்கினாரு. ஆனா ஐயா மட்டும் எந்த பதவிக்கும் போகல. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? ஒரு குழப்பமான சூழ்நிலையில யாரால் உருவாக்கப்பட்டமோ, யாரால் வளர்த்தெடுக்கப்பட்டமோ, யாரால் பதவிக்கு போனமோ எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு ஐயா அவர்களை அவமானப்படுத்துகிற, அவதூறு பேசுகிற காலமா மாறிடுச்சு. இது எப்படி பொறுத்துக்கிறது? முகன உள்ள செய்தியில எழுதுறாங்க, ஐயா தான் காவல் தெய்வம்னு சொல்றாங்க, ஐயா தான் குல தெய்வம்னு சொல்றாங்க. அப்புறம் ஊடகத்துல பாத்தீங்கன்னா ஐயா பத்தி வர்ற செய்தி இவ்வளவுதான், கொஞ்சம் நெஞ்சலம், அவ்வளவு அவமானமா இருக்குது. இது எப்படி தாங்கிக்கிறது? எப்படி எழுதுறதுக்கு மனசு வருது? எப்படி பேசுறதுக்கு மனசு வருது? ஐயா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, மணி ஐயா அப்படின்னு சொன்ன உடனே, மணி உங்களை பத்தி அசிங்கமா, அவமானமா, ரொம்ப கேவலமாலாம் எழுதுறாங்க, அதை பத்தி வருத்தப்படாதீங்கன்னு சொல்லுவார். ஐயா என்னை பத்தி எழுதுனா கூட பரவாயில்ல, உங்களை பத்தியே எழுதுறாங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொன்ன. நீங்க நினைச்சு பாருங்க, கூட்டம் போடுறது, பேசுறது, யாரு பேசுறது? ஜே.கே. மணி. ஜே.கே. மணி என்ன தப்பு பண்ண, என்ன பாவம் பண்ண? ஒன்னே ஒன்னாதான் நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? ஏன் ஜே.கே. மணி ஐயா கூட இருக்கிறான் அப்படின்னு நினைச்சு சொல்றாங்க. நான் இப்ப உங்களை கேட்கிறேன், இங்க வந்திருக்கிற உங்களை கேட்கிறேன், ஊடக நண்பர்களை கேட்கிறேன், இது மூலம் தமிழ்நாட்டு மக்களையும் கேட்கிறேன், நான் ஐயாவோடு இருப்பது சத்திய தர்மமா இல்லையா? நியாயமா இல்லையா? சொல்லுங்க. நான் இருக்கிறது சரிதானே? என் மனசாட்சி சொல்லுது. ஐயாவோட விசுவாசமா இருக்கணுமா வேண்டாமா? சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா உங்க உண்மையை சொல்லுங்க. இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும் தானே? அது தவறா? அப்புறம் ஏன் எழுதுறீங்க, பேசுறீங்க? நான் இப்ப கேட்கிறேன், எல்லாரும் யாரு கூட இருக்கணும்? எல்லாரும் யாரு கூட இருக்கணும்? யாரு எல்லாத்தையும் உருவாக்குனது? ஐயா பத்தி குறை சொல்லலாமா? சொல்ல ரொம்ப மன கசப்பு இருக்கு, மனசு வேதனையா இருக்கு. எப்படி தாங்கிக்கிறது? ஐயா எவ்வளவுதான் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஐயா துணிச்சல் எப்பவுமே, நான் கூட சொல்றது உண்டு, எல்லாரும் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்களும் கட்சியை மறந்துட்டு அசாத்திய துணிச்சல் மிக்க தலைவர் மருத்துரையா அவர்கள். மருத்துரையா பத்தி எந்த தலைவரும் அரசியல் ரீதியா தவிர ஐயா எந்த தலைவரும் குறை சொல்ல முடியாது. நாட்டு பிரதமர்கள், 4-5 பிரதமர்கள் ஐயாவை பாராட்டினாங்க. இப்ப இருக்கிற பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி கூட சொல்றாரு, நாட்டின் மூத்த தலைவர், பழுத்த தலைவர் மருத்துரையா, மருத்துரையன்னு எல்லா இடத்துலயும் பேசுறாரு. சாதாரணமா சொல்லுவாங்களா? அப்படிப்பட்ட பெருமைக்குரிய தலைவர் தர்மபுரியில பிறக்கலான்னு சொல்லி நம்மை நேசிக்கிற நம்முடைய குலதெய்வம் ஐயா தான் இந்த மண்ணுக்கு வந்திருக்கிறார். அதனால இங்க வந்து நீங்க பாக்குறவங்க எல்லாம் ஐயா முகத்தை பாக்குறீங்க, வராதவங்களும் ஐயா முகத்தை பார்க்கணும். மனசாட்சி சொல்லும், ஐயோ ஐயாவை பார்க்கலையே, ஐயாவை பார்க்கலையேன்னு எல்லாரும் மனசாட்சியும் சொல்ல, மனசு உறுத்தம். ஐயாவை வந்து பார்க்கணும் கட்டாயம். அதையெல்லாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, நம்ம சகோதரி ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவர்கள் சொன்னாங்க, எனக்கு அரசியல் முக்கியமல்ல, என்னுடைய தந்தையை உடனிருந்து பாதுகாப்பதற்காக வந்திருக்கிறேன் சொன்னாங்க. அவங்க பாதுகாக்க வந்திருந்தா அப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? பாதுகாக்கணுமா வேண்டாமா? ஐயா கூட்டத்தில் பேசுறாங்க, அடிக்கடி சொல்றாங்க, கோளூண்டி நடக்கும் காலத்திலும் இந்த ஊமை ஜனங்களுக்கு பாடுபடுவேன் சொன்ன தலைவர் மருத்துரையா. அப்ப கோளூண்டி நீங்க நடக்கிறதுல வேகமா தான் இருக்கிறீங்க, உங்க கையெல்லாம் திடகாத்திரமா இருக்குது. இப்ப பெரியவர் நல்ல கண்ணவர்கள் 100 வயசு, இன்னும் ஐயா உடற்பயிற்சி, யோகா, நீச்சல் எல்லா பயிற்சியும் பண்றாங்க, மூச்சு பயிற்சியில இருந்து எல்லாம். பையன் 100 வருஷத்துக்கு மேல வாழ்வாரா இல்லையா? கையா 100 ஆண்டு கடந்து நீடூழி வாழ்வார், அதுல நம்பிக்கை இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.